தொடர்ந்து தமிழ் மாநில கட்சியின் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் நம்மோடு இணைகிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த சந்திப்பிற்கு பிறகு கூட்டணி குறித்து எதுவும் சொல்லாமல் மக்கள் பிரச்சனையை பேசியதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு இருக்கிறார். இன்னும் காலம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் கூட்டணிக்கான பதில் வரத்துக்கான ஒரு தாமதத்திற்கு காரணமா? பொதுவா தமிழகத்துல இன்றைக்கு கட்டுக்கடங்காத பிரச்சனைகள், தீர்க்க முடியாத அரசாக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பா சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த நிலையிலே இருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு தினந்தோறும் தொலைக்காட்சி செய்திகளும் பத்திரிகை செய்திகளுமே. இப்படி இருக்கும்போது தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவருக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்புகளின் அடிப்படையிலே நேற்றைய தினம் அவர்கள் டெல்லிக்கு சென்று தமிழகத்தில் இருக்கின்ற உண்மை நிலையை உள்துறை அமைச்சரிடம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருப்பது வருங்கால தமிழக மக்களுக்கு நலன் என்பதே என்னுடைய கருத்து. இல்ல, அப்படி ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவர் முன்னெடுக்கணும் அப்படின்னா தமிழக ஆளுநரிடம் அதற்கான மனுவை கொடுத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. இது அமித்ஷாவை சந்திப்பு அப்படிங்கிறது தான் கூட்டணிக்கான ஒரு பேச்சு அங்கு நடைபெற்றிருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. நீங்களும் உள்துறை அமைச்சரை சந்தித்திருக்கிறீர்கள். அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதை எப்படி மக்கள் புரிந்து கொள்வார்கள்? பொதுவாக ஆளுநரைத்தான் சந்திக்கணும், உள்துறை அமைச்சரை சந்திக்க கூடாது. எந்த சட்ட திருத்தமும் கிடையாது, எந்த கோட்பாடுகளும் கிடையாது. முன்னாள் முதல்வர், எதிர்கட்சியினுடைய கட்சியினுடைய தலைவர் உள்துறை அமைச்சரை சந்தித்து தமிழக நலன் குறித்து, பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறார் என்றால் அது மிக முக்கியம் வாய்ந்ததாகவே கருதப்படும். நன்றி திரு ஜி.கே. வாசன். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் உட்பட மூத்த நிர்வாகிகளோடு சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பிற்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி குறித்த உறுதியான ஒரு தகவல் வெளியாகுமா என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. முன்னதாக ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி குறித்த பேச்சின் பொழுது எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்திலும் இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் மக்கள் பிரச்சனைகளை இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் அதிமுக பாஜக இடையே இருக்கக்கூடிய கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக இந்த சந்திப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மக்களை அதிமுக பாஜக கூட்டணிக்கான மனமாறுதலுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையிலேயே இந்த சந்திப்பு நடந்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இனி அதிமுக பாஜக கூட்டணி குறித்த அறிவிப்பு எப்படி வெளியாகும், கூட்டணி குறித்து என்ன செய்தி வரும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.